காலச்சக்கரத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி விருச்சக ராசியாகுங்க. செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய விருச்சக ராசி நீரை அடையாளமாக கொண்டதாக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. தேள் அடையாளத்தை கொண்ட இந்த ராசிக்காரங்க இயல்பிலேயே அதிகமாக கோபப்படக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அதிகமான ரகசியத்தை மனதில் வைத்து கொள்ளக்கூடியவங்க இருந்தாலும் எந்த விஷயத்திலுமே நிதானமாக செயல்படக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கருங்காலி மாலை தோஷங்களை போக்கக்கூடியதாகுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி மாலையை அணிந்து கொள்ளலாங்க. கருங்காலி மாலையை அணிந்து கொள்வதால் மட்டும் இல்லாமல் கருங்காலி மரத்தினோட நிழலில் நம்ம அமர்ந்தாலும் கூட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே இது உடலையும் ஆன்மாவையும் பலம் அடைய செய்யக்கூடியதாகுங்க. கருங்காலி மாலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. ஜபமாலை, கையில் பிரேஸ்லெட்டாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வராங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கருங்காலி குச்சியை வீட்டில் வைத்து வழிபட்டுட்டு கூட வராங்க. கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும், தீய சக்திகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. இப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணநலங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே உற்சாகமாகவும் எதுலேயும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க. மென்மையான இயல்புடைய இவங்க பார்த்திங்கன்னா உடல் வலிமையாகவும் உயரமாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பாளியாகவும் எந்த செயலையும் செய்து முடிப்பக்கூடிய துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. அவங்களோட வாழ்க்கையில் கடின உழைப்பாலும் முயற்சியாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, பொறியியல், வழக்கறிஞர், ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை சிறப்பாக வெற்றியை பார்த்துருப்பாங்க. இவங்க கற்பிப்பதில் மற்றும் ஜோதிடம் தொடர்பான பணிகளை சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஆணாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே பொறுப்போடு செயல்படக்கூடியவங்க. அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. புத்திசாலிகள் என்பதால் முடிந்த வரைக்கும் துணையின் உதவியை தேட மாட்டாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க என்பதால் சின்ன விஷயங்களை கூட பாதிப்பை ஏற்படுத்துங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில், சனி ராகு பாக்கியஸ்தானத்தில், குரு தொழில் ஸ்தானத்தில், கேது லாபஸ்தானத்தில், சுக்கிரன் விரயஸ்தானத்தில், சூரியன் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க. மேலுமே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. போட்டிகள் அனைத்துமே குறையுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடிய காலமாகும். பண வரத்தானது திருப்தியை தரக்கூடிய நேரமாகும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவுத்திறனானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல் இருக்குங்க. ருசியான உணவை சாப்பிட்டு மகிழ்வீங்க. நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. சாமர்த்தியமான காரியங்களை செய்து முடித்து அதில் வெற்றியும் காண்பீங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. நீங்கள் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க. மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செயல்திறமையானது கைகூடக்கூடிய நேரமாகுங்க. காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க.
பணி சம்பந்தமான வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சலானது அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய நேரமாகுங்க. உறவினர்கள் பார்த்திங்கன்னா வருகை தரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கிவிடக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகுங்க. மதிப்பு கூடக்கூடிய நேரமாகும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க, ரொம்பவே பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்பவே நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மேலுமே உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரமாகுங்க. விரும்பிய பதவி உங்களுக்கு கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய திறமையை ஏற்று புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. மற்றவர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்குங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாளுவதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. ரொம்பவே பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் சரிங்க, கவனத்தை சிதற விடாமல் படிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமாகும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா விளையாடும்போது கவனமாக இருக்க வேணும். நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னாங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணவரத்தானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாகும். துணிச்சலாக எதுலேயுமே ஈடுபட்டு பாராட்டு கிடைக்க நீங்கள் போராடுவீங்க. எதுலேயும் தயக்கமோ பயமோ காட்ட மாட்டீங்க. தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே அவருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே இந்த நேரத்தில் தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நேரமாகும். துக்கமும் துன்பமும் விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை அனைத்துமே நீக்கி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. வீடு பூமி மூலமாக வரவேண்டிய வருமானம் தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகலாம். எனவே உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அவசர முடிவுகளை எடுப்பதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சல ஏற்படலாம். காரிய தாமதமும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்குங்க.
வியாழக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் தாயாரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சமானது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.